இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறையா வருத்தம் இருக்காங்க. குடும்பத்துக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளை நிமித்தம் பிரச்சனை, பிஸ்னஸ் நிமித்தம் பிரச்சனை, சரீரத்தில் இருக்க வியாதிகள் நிமித்தம் பிரச்சனை, ஒரே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எல்லாம் வருத்தத்தோட நாட்கள் போகுதா? அதுக்கு தாங்க ஆதியாகமம் 3:17 ஏசப்பா சொல்லியிருக்காரு, நீ வருத்தத்தோடு இந்த பூமியில் உள்ள உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதில் பலனை புசிப்பான்னு சொல்லி இந்த பூமியை வந்து அதாவது நம்ம நிமித்தம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டதுனால் அந்த சாபத்தை குறித்து சொல்கிறாருங்க. பூமியினோடனே நம்ம வெறும் சம்பாதிக்காத மட்டும் இருக்க சொல்லக்கூடாதுங்க, அதில் இருக்க வாழ்க்கையும் இன்க்ளூடு தாங்க. இப்போ என்னோடய வாழ்க்கை இப்படி வருத்தத்தோடு போகும்போது நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் பார்த்தீங்களா? இது வந்து ஆதாம் அன்னைக்கு கீழ்ப்படியா நிமித்தம் வந்த அந்த சாபம் தாங்க இன்றைக்கி நம்ம குடும்பங்களையும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த பிரச்சனைலேருந்து எப்படிங்க வெளியே வர்றது? வந்துடலாங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என் சமாதானத்தை விட்டு செல்கிறேன்னு சொல்கிறாருங்க. இப்போ இயேசுவை கூப்பிடும்போது அவர் தாங்க சமாதானத்தின் வழியாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளும்போது இந்த சாபம் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த சாபம் சமாதான குறைச்சல், இந்த பிரச்சனை ஒழுங்கின்மை மாறி நம்ம குடும்பம் சமாதானத்தில் நிரம்பி வழிகிறத பார்க்கலாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.